பெரிய அமைப்புல ஒரு ஏற்பாடெல்லாம் செஞ்சு வச்சுக்கிறான். அதை அனுபவிக்கிறதுக்கு இங்க தயாரிப்போட வாங்க இருக்கிறான். இந்த சின்ன சின்ன ஆசைகளுக்கு இதெல்லாம் அடக்குங்க இருக்கிறான். உலகத்துல வருது நிறைய ஆசைகள், நிறைய யோசனைகள், இதெல்லாம் கட்டுப்படுத்திக்கோங்க. அதுக்காக இங்க எத்தனையோ விஷயங்களை ஹராமாக்கிக்கிறான். என்ன செய்ய தெரியுமா? அங்க தாரத்துக்கு இங்க குடிக்கிறது ஹராம், அங்க குடி ஆறே வச்சுக்கிறான்ல. இங்க ஹராமாக்கிக்கிறான், அங்க அங்க சொல்லி காட்டுறான். وأنهار من خمر لذة للشاربين. அன்ஹார் ஆறுகள், மின் ஹம்ர் மதுவால உள்ளது. மதுவாறு ஆறுகள் அன்ஹார். நஹர் என்றா உண்டு, அன்ஹார் என்றா பகுவத்தன பண்பாது. பல ஆறுகள் ஹம்ரால உள்ளது மது. இன்னமல் ஹம்ரு வல் மைசிரு வல் அன்சாபு வல் அஜ்ஸாமு ரிஜ்சும் மின் அமல் ஷைத்தான். இந்த ஆயத்துல ஹம்ர் என்ற வார்த்தையை தான் பாவிக்கிறார். ஹராம் என்றார், ஷைத்தானுடைய செயல்கள் என்றார். மது குடிக்கிறது இங்க. அதே ஹம்ரத்தான் சொர்க்கத்துல ஆறுக்கு பாவிக்கிறார். ஆனா அந்த குடி இந்த குடி மாதிரி அல்ல. இத குடிச்சா நடந்து போனவன உருண்டு வருவார், அதை குடிச்சா அந்த தன்மை இல்ல. லாபியா கவுல் வலாஹும் ஜபூன். அதுல புத்தியை இல்லாமக்காது, மனிதன் யோசனைய போக்காது. அவர் சுய புத்தியில இப்ப குடிச்சா அது சரியான லெவல்ல இருப்பாரு. இங்க குடிச்சா அவர் எங்கேயோ யோசனை எங்கேயோ. மனிதன புத்திய சுய புத்திய இல்லாமக்குது, அது சுய புத்திய இல்லாமக்காது. அடுத்தது குடிக்க டேஸ்டா இருக்கும் என்றார். இங்க குடிக்க டேஸ்ட் இல்லை, அதனாலதான் குடிச்சிட்டு என்னென்னமோ வாயில போட்டுக் கொள்றாங்க. ஏன்? அந்த ருசியை மாற்றிக்கொள்ளாது. நாட்டுக்கு பொருத்தமான ருசி இல்ல மதுல. அது என்ன பெரிய பியரா இருந்தாலும் சரி, என்ன பேர்ல உள்ள பழசா இருந்தாலும் சரி, புதுசா இருந்தாலும் சரி, அது நாட்டுக்கு அதுல ருசி பொருத்தமான ருசி இல்ல. அதனால தான் சொர்க்கத்துடைய மதுவை சொல்லக்கொள்ள அது அங்க உள்ளது இங்க உள்ள மாதிரி அல்ல, இதுக்கு மாத்தம் ருசியா இருக்கும் சொல்றாங்க. கண்ணியத்துக்குரிய மேலாண் சோர்ல பெரியார்களே, அந்த இன்பங்களை அடையணும் வேண்டாம், இங்க கொஞ்சம் தியாகங்கள் செய்யணும், முஜாஹதாக்கள் செய்யணும், நப்சோட போராடணும், ஆசைகளை அடக்கணும். فأما من طغى وآثر الحياة الدنيا فإن الجحيم هي المأوى وأما من خاف مقام ربه ونهى النفس عن الهوى فإن الجنة هي المأوى. இந்த உலகத்துல அல்லாஹ்க்கு மாற்றமான காரியங்களை செஞ்சு துனியாவுக்கு முதலிடம் கொடுக்கிறாங்களோ. ஆசர என்ற கருத்து தெரிஞ்செடுக்கிறது. துனியாவும் தீனும் வேறக்கூடிய நேரத்தில் ரெண்டும் முன்னுக்கு வந்தா இவர் எதுக்கு தெரியுமா முதலிடம் கொடுப்பார்? துனியாவுக்கு தான் கொடுக்கணும். தீனுக்கு முதலிடம் கொடுக்கணும் தீனுக்கு. ஆனா இவர் துனியாவுக்கு கொடுக்கிறார். துனியாவை ரெண்டாவதா வச்சுக் கொள்ளணும். எங்களோட வாழ்க்கையில எங்களோட எல்லா கட்டத்திலையும், கல்யாணம் பேச போனாலும் சரி, நல்ல பெரிய அமைப்புல உள்ள ஒரு இடத்துல இருந்து ஒரு கல்யாணம் வந்திருக்குது, ஒரு பொண்ணை பேசி வந்திருக்குது, அதுகிட்ட தீன் இல்ல. இன்னொரு இடத்துல இருந்து வந்திருக்குது, துனியா இல்ல, ஆனா தீன் இருக்குது. பேணுதல், பக்குவம், ஒழுக்கம், நல்ல பணம் எல்லாம் இருக்குதான். இந்த ரெண்டு முன்னுக்கு வந்தா எதுக்கு நாங்க முதலிடம் கொடுப்போம்? அந்த இடத்துல வச்சு நாங்க எங்களே முடிவு செஞ்சு கொள்ள வேண்டியது. பெரிய இடத்துக்கு முதலிடம் கொடுப்போமா அல்லது தீனுக்கு முதலிடம் கொடுக்கிறோமா? துனியாவை தெரிந்தெடுக்கிறார்கள். எல்லா விஷயத்தையும் இதை பார்க்கலும். வியாபாரம் ஒன்று இருக்குது, ஹலாலா ஒன்று இருக்குது, ஹராமா ஒன்று இருக்குது. ஹராத்துல கைய வச்சா பெருசா கிடைக்குது, ஹலாலான முறையில ஒரு வியாபாரம் வந்திருக்குது, அதுல ப்ராஃபிட் குறவு, அதுல லாபம் குறவு. எதுக்கு நாங்க முக்கியத்துவம் கொடுப்போம்? நானும் நீங்களும் எதையும் உங்களே வச்சு முடிவு செஞ்சு கொள்வோம். நாங்க துனியாவுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறவங்களா இருக்கிறோமா, ஆக்கிரத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறவங்களா இருக்கிறோமா? ஒரு தொழில், அதுல சம்பளம் குறவு, ஆனால அதுல 5 நேரம் தொலை கிடைக்குது, நன்மையான காலத்தை ஈடுபட கிடைக்குது, அல்லாட பாதையில போறதுக்கு சந்தர்ப்பம் கிடைக்குது. அல்லாட கடமைகளை பாலாக்கான அந்த அந்த தொழிலை செய்யல. அப்படியா கொண்டு ஒரு தொழில் வருது, சம்பளம் குறவு. இன்னொரு தொழில் இருக்குது, அதுல சம்பளம் கூட, ஆனா டைமுக்கு தொலை கிடைக்காது. சில தொழுகைகளை மண்ணாக்கணும், சில ஹராத்துகளையும் செய்யணும், ஆனா பெருசா சம்பளம் கிடைக்கும்.
இந்த ரெண்டுல நான் நீங்களும் எதை முடிவு செய்வோம். அதை வச்சு நாங்க துனியாவுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறவங்களா ஆகிரத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறவங்களா என்ற நானும் நீங்களும் என்னையே முடிவு செஞ்சு கொள்ளையிலும், நாங்க முடிவு செஞ்சு கொள்ளையிலும். இப்படி இது எல்லா விஷயத்திலையும் வரும், ஒவ்வொரு கட்டத்திலையும் வரும். இது ஒரு பயணம் போல ஒரு நல்ல கெட்ட காரியங்கள்ல, பொதுவான ஒரு சந்தோஷமான அல்லது கவலையான காரியங்கள்ல, எல்லா நிலைமையிலும் இந்த நிலைமை உண்டாவே. அதுல ஒவ்வொரு கட்டத்திலையும் நாங்க என்ன செய்யணும், ஆகிரத்துக்கு முதலிடம் கொடுக்கணும், தீனுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும். அப்பதான் நாங்க சொர்க்கத்துக்குரியவங்க. இல்லாட்டி இந்த ஆயத்துல சேர்ந்தவங்களா ஆகிடுவோம். அல்லாஹ் பாதுகாக்கணும். யார் உலகத்துல பாவங்கள் தவறுகள் குற்றங்களை செஞ்சு கொண்டு துனியாவுக்கு முதலிடம் கொடுக்கிறாங்களோ அவங்க போயிட்டு சேர்ற இடம் ஜஹீம், நரகம் தான். அவங்க அங்க கஷ்டப்படுவாங்க. بل تؤثرون الحياة الدنيا والآخرة خير وأبقى. அல்லாஹ் சொல்றான், நீங்க எப்பயும் தீனும் துனியாவும் வரல, நீங்க துனியாவை தான் தெரிஞ்செடுக்கிறீங்க. ஆனால் வல் ஆகிரத்து خير وأبقى, நீங்க தெரிஞ்செடுக்கணும் எது தெரியுமா, ஆகிரத்தை தான். ஏனென்றா அது خير அபகா, அது ஆக சிறந்தது, அது நிரந்தரமானது. ஆகிரம் நிரந்தரமானது, சொர்க்கம் நிரந்தரமானது. துனியா அழிஞ்சு போறது. இது கயிறு அல்ல, இதுல சர்று இருக்குது. அதுல சர்று இல்ல, அதுல கயிறு மட்டும்தான் இருக்குது. எனவே எதுல கயிறு இருக்கிறோ அதை நீங்க தெரிஞ்செடுங்க. எது நிரந்தரமோ அதை நீங்க தெரிஞ்செடுங்க. எது அழிஞ்சு போகுதோ, எதுல சர்று இருக்கிறதோ அதை எடுக்காதீங்க என்று தான் தகவலப்படுத்துறாங்க. அடுத்து சொல்றாங்க, خاف مقام ربه ونهى النفس عن الهوى فإن الجنة هي المأوى. இதுக்கு மாத்தம் وأما من خاف مقام ربه. சொர்க்கவாதி யார் தெரியுமா, அவருக்கு ஒவ்வொரு கட்டத்திலையும் அந்த நினைவு தான் வருவது. பஸ்ல வைத்து கொண்டிருக்கிறார், ஒரு பொம்பளை ஒன்று மேல சாயிரா, அல்ஹம்துலில்லாஹ் இருக்கிற இல்ல, இன்னைக்கு அல்லாஹ் தந்தான் இருக்கிற அல்ல, இன்னைக்கு வரணும் மகாம ரப்பிஹி, அந்த இடத்துல சிந்தனை வரும். நாங்க சாய இல்ல, அது நாங்க சாஞ்சா தானே குத்தம், அவங்க வந்து சாஞ்சா பிரச்சனை இல்ல அல்ல, நீங்களே பாதுகாத்துக் கொள்ளணும். ஒரு பெண்ணுடைய மேல ஒரு ஆணுடைய மேல உரத்திரத்தை விட நல்லம் ஹதீஸுடைய கருத்து வந்திருக்குது. ஹதீஸ் லைஃபா இருந்தாலும் அமலுக்குரிய ஹதீஸ். பன்றி நஜிஸ்ல பிறந்திருக்க போல அத மேல தேய்க்கிறே நல்லம் என்று வந்து, ஒரு பொம்பளையோட மகரம் இல்லாத ஒரு பொம்பளையோட மேல போயிட்டு மேல தேய்க்கிறத விட இந்த பன்றியுடைய நஜிஸ்ல பிறந்திருக்கிற உருண்டு கொண்டிருக்கிற சேத்துல உருண்டிருக்கிற அந்த 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 கெட்ட மிருகத்துல மேல தேய்க்கிறது நல்லம் என்று வந்து. எங்கட உங்களோட ஆளாட்ட கொஞ்சம் யோசிச்சு பார்ப்போம். கண்ணியத்துக்குரிய மேலான சோழர்களுக்குரிய அந்த கட்டத்துல இவருக்கு யோசனை போகுது, அங்க பெரிய இடத்துல யோசனை வருது. மகாம ரப்பி, நான் அல்லாஹ்க்கு முன்னால நிறுத்தப்படுவேனே, இந்த காட்சியை அல்லாஹ் பார்த்து கொண்டிருக்கிறானே. எங்க கூட்டாளிமார் யாரும் இல்ல, என்னைய பாக்குறவங்க யாரும் இல்ல, அங்க நான் தனிய, அங்க நான் தனிய, எனக்கு அறிமுகமானவங்க யாரும் இல்ல, அல்லது முஸ்லிம் ஒத்தனும் இல்ல, எல்லாம் காப்பீர் தான் இருக்கிறார். இந்த சந்தர்ப்பத்துல இந்த உள்ளத்தை வரும் அல்லாஹ் என்னைய பார்த்து. இதே போல எல்லா கட்டத்திலையும், இதை போல எல்லா கட்டங்களையும் இவர யோசனை என்ன, அந்த யோசனை தான். ஒரு ஹராத்தை செய்ய போற உடனே ஹராம் செய்ய யோசனை வரும், வராமைக்காது, மனிதன் என்ற அடிப்படையில் யோசனை வரும். ஆனா இவருடைய ஈமானுடைய நூறு அந்த ஹராத்துல இருந்து இவரை பாதுகாக்கும். நாங்க அதைத்தான் சொல்றோம். தவறு செய்யாமைக்க மாட்டோம், நாங்க தவறுகள் செஞ்சு படும். சில நேரம் தவறுகளோட யோசனை வந்து கொண்டுதான் இருக்கு, நல்லவங்களுக்கும் வரும் தவறான யோசனைகள். ஆனா இவருக்கு அந்த ஈமானுடைய நூறு என்ன செய்யுது, இவருடைய ஆகிரத்துடைய சிந்தனை என்ன செய்யுது, இவர் அந்த பாவத்தை இது பாதுகாக்குது, தடுக்குது. ஆக கண்ணியத்துக்குரிய மேலாண் சோழர்களே, பெரியார்களே, ஒவ்வொரு கட்டத்திலையும் அல்லாஹ் வெறுக்கக்கூடிய அல்லாஹ்க்கு மாற்றமான ஒவ்வொரு கட்டத்திலையும் இவருக்கு அந்த ஆகிரத்துடைய சிந்தனை வருவது. وَأَمَّا مَنْ خَافَ مَقَامَ رَبِّهِ وَنَهَى النَّفْسَ عَنِ الْهَوَى. இவர் கண்ணை ஹவால இருந்து பாதுகாத்துக் கொள்றார், இச்சையில இருந்து பாதுகாத்துக் கொள்றார், ஹராத்துல இருந்து அல்லாஹ்க்கு மாற்றமான காரியத்திலிருந்து பாதுகாத்துக் கொள்றார். இவர் தான் இவர் தான் மேலான சொர்க்கம் போறவர்.